மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநிலங்களவைக்கு 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் என மொத்தம் 6 எம்பிக்கள் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையமானது அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலானது தொடங்கி நேற்று வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் இன்று காலை சரியாக 11 மணிக்கு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையானது நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியன் தலைமையில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையானது நடைபெற்றது. இந்த பரிசீலனையில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியுள்ள வில்சன் மற்றும் சல்மா ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகிய 2 பேரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வேட்புமனுவாக தேர்தல் நடத்தும் அதிகாரி பரிசீலனை செய்தார். முதல் கட்டமாக வில்சனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கமலஹாசன் மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சல்மா மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு சிவலிங்க மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளரான இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரின் வேட்புமனுக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பிறகு அந்த 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிவு இல்லாத காரணத்தால் சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரின் வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. இதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது 6 பதவிகளுக்கு 6 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆனாலும் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் 12ஆம் தேதி மாலை 3 மணி வரை உள்ளது. எனவே 12ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு இவர்கள் அனைவருக்கான வெற்றி பெற்ற சான்றிதழை தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியன் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 11 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு பரிசீலனையானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அதன்படி திமுக மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட 4 வேட்பாளர்களும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட 2 வேட்பாளர்கள் என்று 6 வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.